பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசின் அரசாணை எண் 151 உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. இதனை வலியுறுத்துவதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம், இதற்கு பிறகாக அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை, இதற்கெல்லாம் வாய்ப்புள்ளதா? அதாவது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கடந்த 3 முறை ஏற்கனவே இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வியுற்ற நிலையில் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையரக வளாகத்தில் ஒரு அமைதியான முறையில் இந்த முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக தங்களுடைய பணியை நிரந்தரம் வேண்டும் எனவும் 15க்கு மேலாகவே ஒப்பந்த ஊழியராகவே பணியாற்றி வரக்கூடிய நிலையில எங்க ஒரே கோரிக்கையாக செயல்பட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக சுமார் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பல்வேறு துறைகள், குறிப்பாக பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, அதே போல பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட 13 துறைகளில் பணியாற்றி வரக்கூடிய இந்த ஊழியர்கள் ஒரே கோரிக்கையாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே நடைபெற்ற 3 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது குறித்து நம்மிடம் பேசுறாங்க, அவங்ககிட்ட கேட்போம். உங்களை என்ன கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க இதுல போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? அதாவது சார், எங்களுடைய ஒரே கோரிக்கை தான் சார். அது அரசாணை எண் 151. அதாவது மாற்றுத்திறனாளிகள் 2 ஆண்டுகள் மேல் தொகுப்பூதியத்தை பணிபுரிந்தாங்கன்னா அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கலாங்கிற ஒரே ஒரு அரசாணையை வலியுறுத்தி தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கோம். இது இந்த ஆட்சி போட்டது தான், வேற எந்த ஆட்சியும் போடல. இதே அரசாங்கம், இதே ஆட்சியில கலைஞர் ஐயா அவர்களால் 2008 போடப்பட்டது தான் இந்த அரசாணை. இது நடைமுறைக்கு வந்தா 2000 மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் வாழும். இது நடைமுறைக்கு இல்லைண்டா 2000 மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் அழியும். உடனே இது முதலமைச்சர் எங்களை அழைச்சு பேசி இதுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும். முதல்வர் எங்களை அழைச்சு பேசாத வரையிலும் நாங்கள் இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறதுக்கு நாங்கள் இருப்போம், மடியும் வரை இருப்போம். குறிப்பா அவங்க சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னா, அரசாணை எண் 151 அப்படிங்கிறது 2008ஆம் ஆண்டு அப்போது அந்த அரசாணை போடப்பட்டது தமிழக அரசால். குறிப்பாக இது போன்று மாற்றுத்திறனாளிகள் 2 ஆண்டுகளுக்கு மேல் பணி புரிந்தா அவர்களை பணி நிரந்தரம் செய்ய ஏதுவாகவும் பல்வேறு தளர்வுகள் அதில் கொடுத்தும் அந்த அரசாணை நிலை எண் 151 அப்படிங்கிற அந்த அரசாணையை அமல்படுத்தினால் போதும், அது ஒன்றுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை அப்படிங்கிறத அவங்க முன்வைக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் முதலமைச்சரை சந்தித்து இதற்கு ஒரு முடிவு வரும் வரை காலவரையற்ற ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இந்த மாற்றுத்திறனாளிகள் ஆணையரக அலுவலகத்தில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற அந்த முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அபிநயா, மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த போராட்டம் குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.